இத்தகைய கொண்டாட இன்னும் கொண்டாடப்படும். நாம் அனைவரும் இன்றும் இப்போதும் கொண்டாட இருக்கிறோம். ஒன்றாக இணைந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உலக அரங்கில் நிலைநாட்டிய இசைஞானி இளையராஜா அவர்களின் சிம்பனி குழுவினர் இங்கு நமக்காக சிம்பனியையும் அரங்கேற்ற இருக்கின்றனர். அப்போது தயவு செய்து அதனை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது நாம் அனைவரும் அந்த இசையை ரசிக்க வேண்டிய ஒரு தருணம். அந்த இசையினை நாம் முழுமையாக உணர வேண்டிய தருணம். அத்தகைய இசை நிகழ்ச்சி இங்கு அரங்கேறும் போது உங்களின் மொபைல் போனில் ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் உங்களை காண நாம் அனைவரும் கேட்டு ரசித்த இசையமைப்பாளர். ஒவ்வொரு இசைக்கும் நாம் பல்வேறு உணர்வுகள் பெற்றிருக்கிறோம். அத்தகைய உணர்வுகளை தந்திருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவர்கள் உங்களை காண இங்கு உங்களுக்காக வருகை தர இருக்கிறார்கள். சிம்பனி சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி இளையராஜாவின் பொன்விழா ஆண்டு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்மளுடைய இசைஞானி அவர்கள், அதனால நம்ம பெரிதாக கொண்டாட வேண்டும், பெரிய கைத்தட்டலோட கொண்டாட வேண்டும். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த அரங்கத்துக்குள் நமது இசைஞானி இளையராஜா அவர்கள். நாம் அனைவரும் மெய்சிலிருக்கத்தக்க ஒரு தருணம். இந்த விழாவின் நாயகர், மக்கள் மனங்களை இசையால் ஆள்பவர், எல்லா இதயங்களுக்குள்ளும் இசையாய் வசிப்பவர், சிம்பனி சிகரம் தொட்ட தமிழர் இசைஞானி இளையராஜா அவர்களை உங்களின் கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். வரலாறு உருவாகும் ஒரு அழகிய தருணம். இசைஞானி இளையராஜாவிற்காக பிரம்மாண்டமான பாராட்டு விழா. சிம்பனி சிகரம் தொட்ட தமிழர் இசைஞானி இளையராஜாவின் பொன்விழா ஆண்டு 50ற்கு ஏற்பாடு செய்து பிரம்மாண்டமாய் இவ்விழா நடைபெற காரணமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்பவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதுவே இங்கும் சாத்தியமாகி இருக்கிறது. எல்லோருக்குமான நம் இசையின் நாயகருக்காக நம்மை இங்கு கூட வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதற்காக தமிழ்நாடு அரசிற்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் கைத்தட்டல்கள் மூலம் தெரிவித்துக் கொள்ளலாம். விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலக நாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கமலஹாசன் அவர்களையும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சிறப்பு விருந்தினர்கள், கலைத்துறையினர் என உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறோம். ரசிகர்களாகிய உங்களையும் இந்த இனிய விழாவிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இந்த தருணத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்ம மனசுல ஏதாவது ஒரு குட்டி துக்கம் இருந்தாலும் சரி, நமக்கு மோட்டிவேஷன் வேண்டும் என்றாலும் சரி, முதல்ல நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய பாடல் அதோ அவருடைய பாடல் தான். அவருக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்மளுடைய பாணியில, நம்மளுடைய தமிழர்களின் ரசிகர்களின் பாணியில நல்ல சத்தமா ஒரு கைத்தட்டலுங்க. உலகம் முழுவதும் உட்கார்ந்திருக்கும் தமிழர்களுக்கு அந்த கைத்தட்டல் கேட்கும் அளவிற்கு
நமது இசைஞானி இளையராஜா அவர்களுக்காக இந்த கைத்தட்டல். தமிழர்க்கென்று தனிப்பெருமை உண்டு. உலகத்திற்கு திறமைகளை வழங்குவதில் முதலில் இருப்பது தமிழினம். உலகத்தின் திறமைகளை முதலில் அங்கீகரித்து கொண்டாடுவதும் நமது தமிழினம். அந்த வகையில் இந்த நூற்றாண்டின் மாபெரும் ஆளுமையை நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து வரும் பெருந்தமிழரை தமிழ்நாடை கொண்டாட நம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கும் திருவிழா இந்த பாராட்டு விழா. அரை நூற்றாண்டு காலமாக நம் இதயங்கள் கேட்டு வரும் உயிரின் ஓசை, இயற்கையின் மொழியால் உணர்வுகளின் கவிதையாய் உலாவரும் இவரின் இசை. இசையை காதலிப்பவர்கள் மத்தியில் இசையே காதலிக்கும் இசையின் கண்மணி. 50 ஆண்டுகளாக உலகையே விரும்பி கேட்க வைத்து இப்போது ஒட்டுமொத்த உலகையே திரும்பி பார்க்க வைத்தது இவர் கொடுத்த சிம்பனி. 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், 8000க்கும் மேற்பட்ட பாடல்கள், ஆயிரக்கணக்கான இசை நிகழ்ச்சிகள், 5 தேசிய விருதுகள். ஒரு மனிதர், ஒரே மனிதர். அவர் என்ன சாதாரண மனிதரா? பூமியின் வெற்றிடத்தை காற்று நிரப்பது போல் மனதின் வெற்றிடத்தை இசையால் நிரப்பவர் அவரே. நம் சுவாச பையை சுவாசம் செய்து கொள்வது அனிச்சை செயல். நம் இதய பைக்கும் இவர் இசைவாசம் செய்வது இந்த இசை அரசரின் செயல். வாழ்க்கையின் அத்தனை தருணத்திற்கும் இவர் பாடல். அதற்காக வாஞ்சையோடு வாழ்த்துகிறது திராவிட மாடல். இத்தனை கொடுத்தவருக்கு நாம் நன்றி கூறும் நாள் இது. நம்மில் ஒருவரை, நமக்கான ஒருவரை, இசை அரசரை வாழ்த்தும் இந்த நாளில் சிம்பனி சிகரம் தொட்ட தமிழர் இசைஞானி இளையராஜாவின் பொன்விழா 50ஆம் ஆண்டு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் தமிழக அரசின் சார்பாக வருக வருக என்று மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். 50 ஆண்டுகள் தமிழர்களின் சுவாசத்தோடு கலந்தது, நேசத்தோடு இல்லங்களில் நுழைந்தது, காதலோடு உள்ளங்களில் நிறைந்தது, கனவுகளுக்கு ரெக்கை தந்து பறந்தது இவர் இசை. அது காற்றின் வழியே நாம் கேட்கும் இயற்கையின் மொழி. கண்ணீர் கவலை மறக்க மனம் தேடும் மகிழ்ச்சியின் வழி. ஒரு மனிதன் வாழ அடிப்படை தேவைகள் 3 என்றினார்கள். இல்லை, 4. உணவு, உடை, இருப்பிடம். இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் எளிய மனிதர்களை, வீடுகளை அலங்கரித்த ராஜ இசையாம் நம் ராஜாவின் இசையில் வந்த பாடல்களின் அழகான அணிவகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழே நாடும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் சுவையுடன் கவிதைகள் Ready? 1, 2. நல்ல சகுனையா. எங்கேருந்தியா வராங்க இவங்கெல்லாம்? ராசியா பள்ளிக்கூடத்துக்கு போல அண்ணனையே பார்த்துட்டு இருக்கேன். பண்ணபுரத்து குழந்தை ஒண்ணு பல கனவை சுமந்துக்கிட்டு வளர்ந்த கதைய கேளுங்க, வியந்த கதைய கேளுங்க. தாய் படிச்ச பாட்டை கேட்டு தனக்குள்ள புது தாளம் போட்ட சிறந்த கதைய கேளுங்க, சிறுவன் கதைய கேளுங்க. பாட கவி பாட பல ஞானம் தலை கேற தினம் படிக்க நினைச்ச மனசுங்க, அவன் மனசு முழுக்க கனவுங்க. 8ஆவதுக்கு மேல படிக்க யோகம் இல்லை. படிக்க ஆசை பல இருக்க, வறுமை வந்து அதை தடுக்க முடிவெடுத்தான் பாருங்க. தன் உழைப்பில் தான் படிக்க தினம் உழைச்சான் பாருங்க, தின உலகத்தில் மடக்கும் பாடுங்க.
நான் திரும்பவும் ஸ்கூலுக்கு போறேன். உங்க கட்ட சொன்னதெல்லாம் போய் நான் இன்னும் நிறைய படிக்க போறேன். மனசொன்னு நினைக்க நடந்தது என்னமோ வேற. ஏயா, நம்ம ராசையா வேணா கூட கூட்டு போறியா? அவனும் 4-5 பாட்டு பாடட்டும், உனக்கு ஓய்வு கிடைச்சாப்புல இருக்குல்ல. என்னையா? படிப்ப தொடங்க முடியாம பாட்ட விடவும் முடியாம அண்ணன் துணையில் சபை ஏறி தனக்குள்ள இசையூறி பெண் குரலில் பாடினா வந்த கை தட்டலில் மயங்கினா. பல மேடைகள் பார்த்த பிறகு நம்ம ராசா 10 வயது அடைய, பெண் குரல் உடைய, மொத்த சனமும் சிரிக்க. இனி அப்படி பாட முடியும் ராசையா. இனி என்ன செய்யறதுன்னு கவலைப்பட்ட நம்ம ராசா கண்ணுல பட்டுச்சு ஒரு ஹார்மோனியம். ஆனா அதை உடைச்சு விடுவாருன்னு அவங்க அண்ணனுக்கு ஒரு பயம். யாரு இவரா? வலி எல்லாம் மறந்தானே, தனியாளா பயின்றானே, உறங்கும் போதும் கனவுல அவன் இசையமத்தான் விரலுல. ஒரு நாள் நண்பனோட சண்டை வந்து அவன் விலக, புதிய தொடக்கம் தானங்க அவர் குழுவில் இணைந்த நாடுங்க. ஓஹோ, அப்புறம் அது முதல் பல பயணம், எச ஒண்ணே அவர் கவனம். அவரை தடுக்க எவனுங்க, துணை இருக்கார் சிவனுங்க. அம்மா, நாங்கள் மெட்ராஸுக்கு போய் பாட்டு கற்றுக்க போகிறோம். ஏன் திடீர்னு? இல்லைம்மா, ஒன்றும் தெரியாமல் பாடும்போது இவ்வளோ பாராட்டுறாங்க. இதில் போய் முறையாக கற்றுக்கிட்டு வந்தா இப்படி இருக்கும். சரியா? அண்ணன் தம்பி தான் கிளம்பி அன்புடன் வரவேற்கிறது. வாங்கயா வேலை. நீ அந்த கதைய கேளுங்க, இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. இசை கனவும் பெருசாச்சு, புது கூட்டம் இணைஞ்சாச்சு. வெறியில் பிறந்த கூட்டங்க, அது கலையின் புதிய தொடக்கங்க. இசைதானே உணவாச்சு, இசைதானே உயிர் மூச்சு. இசையில் பொழுதும் போச்சுங்க, பல குருவம் அமைஞ்ச நேரமுங்க. நாள் கணக்கா எழுதிக்கிட்டு, நொடிக்கு நொடியும் வாழ்த்துக்கிட்டு, கேட்கும் கலைஞரை பாருங்க, அவர் தமிழர் இல்லத்தின் பேருங்க. நல்லா இருக்கியா? நம்ம ஒரு படம் பண்ணுவோம். அதை ரெடி பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன். சார், இப்போ ஒன்றும் குறைஞ்சிடல. பேசாமல் மியூசிக் டைரக்டரை மாற்றிடலாம். நீ உன் வேலையை மட்டும் பாரு ராஜா. இந்த வாயெல்லாம் உன்னை பாராட்டும். ராசா, உன் பாட்டு காத்து மாதிரியா, அதை யாரும் தடுக்க முடியாது. Ready? 1, 2, 3, 4. சிம்பனி இசையமைத்த முதல் ஆசிரியர் என்ற பெருமையை பெறுகிறார் இளையராஜா. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது,
நான் அவருக்கு இன்று இந்த வேளையிலே ஒரு பட்டம் வழங்குகிறேன். இசை ஞானி. விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைச்சே எங்கோர் மண்ணில் பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும் உன்னையும் என்னையும் இணைப்பது உயிரின் மேலாம் இசைதானே. சிம்பொனி சிகரம் தொட்ட இசைஞானி இளையராஜா அவர்கள் திரையுலகின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு நமது திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இசையின் அரசனுக்கு மட்டுமல்ல, அவரை வியக்கும் உலகில் உள்ள அத்தனை இசை ரசிகர்களுக்குமான பாராட்டு விழா எடுத்து பெருமை சேர்த்துள்ளார். கால பயணம் செய்து நம் காவிய தலைவனின் வாழ்க்கையை அருகிலிருந்து கண்ட உணர்வை இந்த குறும்படம் நமக்கு தந்திருக்கிறது. உங்கள் இசைதான் எங்கள் மனங்கள் இளைப்பாறும் திண்ணை. உலகம் வாழ்த்துகிறது உங்கள் பாதம் பட்ட பண்ணைப்புறம் மண்ணை. இது வெறும் குறும்படம் அல்ல, சரித்திரம். சென்னை கோடம்பாக்கம் பாலத்திற்கு கீழே உற்று பார்த்தால் மட்டுமே தெரியக்கூடிய இடத்தில் இசை உலகில் 50ஆம் ஆண்டு பொன்விழா காணும் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசைக்கூடம் அமைந்திருக்கிறது. மிக எளிமையான கட்டிடம் அது. உலக இசை வல்லுநர்கள் பலரை வியப்பில் ஆழ்த்தும் பல இசைக்கோவைகள் அங்குதான் பிறக்கின்றன. இன்று உலகையே ஆள்கிறார்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள். இதோ நம் இசையின் தலைவர் இசை மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டாட இந்த மாபெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தர இருக்கின்றனர். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைப்பதை முடிக்கும் போர் வீரராய் அவர்களின் ஆணைகளை செயலாக்கும் செயல் வீரர். என் மகன், என் அண்ணன், என் நண்பன் என தமிழ்நாட்டு மக்கள் உரிமை கொண்டாடும் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை இந்த விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் திரைப்பயணத்தின் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை ஒரு தோழனாக, உயிராக, உணர்வாக உடன் இருந்திருக்கிறது. இதோ இசைஞானி இளையராஜாவிற்காக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இசைஞானியின் இசையில் பிறந்த பாடல்கள் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் கலை பயணத்தை போலவே எல்லையற்றது, முடிவில்லாதது. உலக நாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கமலஹாசன் அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இசைஞானி இளையராஜாவிற்காக இந்த பிரம்மாண்டமான பாராட்டு விழா அன்னக்கிளியில் தொடங்கி அவரது பெயர் திரையில் தோன்றிய போது அரங்கம் உணர்ச்சி கடலாக மாறும். நம்மை இன்றும் ஒரு உணர்ச்சிக்குள் தள்ளும் இசைக்கலைஞர், சிம்பொனி இசையின் உச்சத்தை தொட்ட மகத்தான இசை மேதை இசைஞானி இளையராஜா அவர்களை விழா மேடைக்கு உங்களின் கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதோ விழா மேடைக்கு வருகை தருகிறார்கள். எல்லோருக்கும் ஒளி விளக்காய் இருக்கும் நம் தலைவர் இசைஞானியை கொண்டாட தமிழ்நாட்டையே அழைத்து வந்துள்ள கலைகளின் காவலர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ இந்த பிரம்மாண்டமான விழா மேடைக்கு வருக வருக என உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இசைஞானி இளையராஜா அவர்களுக்கான இந்த பிரம்மாண்டமான விழாவில் வரவேற்புரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த பிரம்மாண்ட பாராட்டு விழாவில் வரவேற்புரையாற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு முதல் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன. அதில் மிக மிக முக்கியமான அடையாளமாக, யாரும் அழிக்க முடியாத அடையாளமாக இசைஞானி இளையராஜா சார் அவர்களும் அவருடைய இசையும் இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றது. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீதும் நம்முடைய முதலமைச்சர் மீதும் தனியாக அவர் மீது பாசம் கொண்டவர் நம்முடைய இசைஞானி அவர்கள். ராஜா சாருடைய இசைக்கு தானும் ஒரு ரசிகர் என்ற வகையில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் 1988ஆம் ஆண்டில் இசைஞானி என்ற பட்டத்தை நம்முடைய இசைஞானி அவர்களுக்கு கொடுத்தார். அது பற்றி கலைஞர் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்தார். அவர் எழுதியதாவது, 1988ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விழாவில் இசைஞானி என்ற பட்டத்தினை யாரும் சொல்லாமல், முன்கூட்டியே திட்டமிடாமல், என்னுடைய இதயத்தில் மண்டி கிடந்த அன்பின் காரணமாக இளையராஜா அவர்களுக்கு நான் சூட்டி மகிழ்கின்றேன் என்று கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு விழா எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் வெவ்வேறு தாயினுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் நம்ம எல்லாரையும் தாளாட்டி கொண்டிருக்கிற இசைத்தாய் தான் நம்முடைய இளையராஜா அவர்கள். அவருடைய பாடல் இல்லாம எந்த குழந்தைக்கும் தாளாட்டு இல்லை, அவருடைய பாடல் இல்லாம இளமையில துள்ளல் இல்லை, அவருடைய பாடல் இல்லாம நம்ம அத்தனை பேருக்கும் காதல் இல்லை. வயல்வெளி, டீக்கடை, திருவிழா, திருமணம், ஆட்டோ, பஸ், இப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே இசைஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள். இசையமைப்பாளர் என்பதை தாண்டியும் இசை மருத்துவர்னு சொல்ற அளவுக்கு அத்தனை பேருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அண்ட் கம்பெனியன். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் படித்தேன். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். பொதுவாக நம்ம அத்தனை பேரும் தூரத்தை, அதாவது டிஸ்டன்ஸை மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம், அப்படி தான் அளப்போம். ஆனால் இசைஞானியுடைய ரசிகர்கள் மட்டும்தான் சென்னை டு விழுப்புரம் எவ்வளோ தூரம்னா 25 இளையராஜா சார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய பயணத்திலையும், எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலையும் வழித்துணையா இருக்கிறவர் நம்முடைய இசைஞானி அவர்கள். என்னுடைய சிறு வயது முதல் கோடிக்கணக்கான உங்களை போன்ற தமிழர்களைப் போல நானும் இசைஞானியுடைய இசையோடு சேர்ந்து தான் வளர்ந்தேன். பயணங்களாக இருக்கட்டும், தனிமையாக இருக்கட்டும், ஃபேமிலி டைமாக இருக்கட்டும், ஒர்க் அவுட் டைமாக இருக்கட்டும், என்னுடைய பிளேலிஸ்டில் உங்கள் பிளேலிஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே இசைஞானியுடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். இசைஞானி இளையராஜாங்கிற டைட்டில் கார்டு மூலமாகவே பல வெற்றி படங்களை தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை நம்முடைய இசைஞானிக்கு மட்டுமே உண்டு. இளையராஜா சார் முதல்ல இசையமைச்ச படம் அன்னக்கிளி, வருஷம் 1976. அப்போ நான் பிறக்க கூட இல்லை. அன்னைக்கு தொடங்கிய அவருடைய இசை பயணம் இன்னைக்கு பல பரிமாணங்களில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா மிக கடினமான இசை வடிவம்னு சொல்லப்படுகின்ற சிம்பனி இசையை லண்டனில் அரங்கேற்றி தன்னுடைய 82வது வயதும் இசைஞானி அவர்கள் புது புது சாதனைகளை தினம் படைச்சுக்கிட்டே இருக்கார். எப்படி ஒருத்தர் சுறுசுறுப்பா, டிசிப்ளின்டா, அதே நேரத்தில் கிரியேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம் அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய இசைஞானி அவர்கள். லண்டன்ல அரங்கேற்றப்பட்ட இசைஞானியுடைய சிம்பனியை நேரில் கேட்டு ரசிக்க முடியலன்னு உங்களில் பல பேருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும். அதே வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் இருந்தது. அந்த ஏக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் செஞ்சு காட்டியிருக்கு. அதுவும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவோடு இன்னைக்கு இந்த சிம்பனி இசை விழாவும் நடந்திருக்கு. இது இசைஞானி அவருக்கு மட்டும் பெருமை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த பெருமை. இந்த பெருமைக்குரிய விழாவுக்கு தலைமையேற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இன்னைக்கு விழாவுடைய நாயகர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் உலக நாயகன் கமல் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். சிறப்புக்குரிய விழாவுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி உரை ஆற்றவிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்களையும், நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மாமா அவர்களையும், வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், தோழமை கட்சியுடைய அனைத்து தலைவர்களையும், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், மாண்புமிகு மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும்,
இளையராஜா சாருடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களையும், முதலமைச்சருடைய செயலர் திரு சண்முகம் IAS அவர்களையும், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் திரு ராஜாராமன் IAS அவர்களையும், செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் திரு வைத்தியநாதன் IAS உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். திரையுலகம் மற்றும் இசையுலகைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் ஆளுமைகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். I extend a warm welcome to the Royal Philharmonic Concert Orchestra to this historic event. Welcome to Chennai. உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்துள்ள இசைஞானியுடைய ரசிகர்கள் ஒருவராக உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். பத்திரிகை நண்பர்களையும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இசையால் உலகை மயக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தம் ஆட்சியால் தமிழ்நாட்டை உயர்த்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். கோடிக்கணக்கான தமிழர்களுக்கும் உலக மேடையில் பெருமை சேர்த்தவரை ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாக இந்த மேடையில் தமிழ்நாடு அரசு கௌரவிக்கிறது. இது ஒரு பெரும் கலைஞரை நம் அன்புகளை காணிக்கையாக்கும் தருணம். ஹார்மோனிய பெட்டியில் இந்த இசை ராஜாவின் கைகள் நிகழ்த்தும் மாயம் கணக்கில் கொள்ள முடியாத அதிசயம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். நம் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இத்தகைய பிரம்மாண்டமான பாராட்டு விழாவினை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. உலக நாயகன் நம் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய அரசு செயலர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. பதினாறு வயது நிலை தொடங்கி இன்று வரை எத்தனையோ சாதனைகளை இசைஞானியும் உலக நாயகனும் இணைந்து செய்திருக்கிறார்கள். இசைஞானிக்கான பாராட்டு விழாவில் உலக நாயகன் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கமலஹாசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். உயிரே உறவே தமிழே வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களே, துணை முதல்வர் சகோதரர் உதயநிதி அவர்களே, நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே, சீஃப் செக்ரட்டரி, அமைச்சர்களே, மொத்தமாக சுருக்கமாக எல்லாரையும் வரவேற்க வேண்டுமென்றால் அரங்கத்திலும் மேடையிலும்
வீற்றிருக்கும் இளையராஜா ரசிகர்களே அனைவருக்கும் உங்களில் ஒருவனான நான் உங்களை, இது வரவேற்புரை அல்ல, இருந்தாலும் எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கணும் போல் இருக்கு இந்த மாதிரி இசை கேட்பதற்கு. நம் கண் நனைந்த போது வெளியே மண்ணும் நனைய ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்தி கேட்டேன். அதிக பிரசங்கம் செய்வது நன்றாக இருக்காது. நாங்கள் கடந்து வந்த அண்ணா இளையராஜா அவர்களுடன் நான் கடந்து வந்த இந்த 50 வருடங்களை ஒவ்வொரு வாக்கியமாக சொன்னால் இந்த விழா நேரம் போதாது. ஆனால் அவருக்காக நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல வேளை இவங்க இசைக்கலைஞர்கள்லாம் போயிட்டாங்க, அதனால் சுதி சேரலைன்னா மன்னிச்சுங்க. இந்த விழாவுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும். ரசிகனாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பேர் வைத்த அதே மாமனிதர் தான் என் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டினார்கள். இந்த விழாவில் நான் பேசுவது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என்பது என் அண்ணனுக்கு தெரியும். இந்த இசைஞானி என் அண்ணனும் தான். மன்னிச்சுங்க. உனை இந்த உலகுக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வாழ், இசையே வாழ், தமிழே வாழ். வணக்கம். உலகமே ரசிக்கும் கலைஞன், ஹீரோக்களே ரசிக்கும் ஹீரோ, தன் திறமையால் திரைத்துறையில் உச்சம் தொட்டவர், கோடி ரசிகர்களின் அன்பை பெற்றவர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26 பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த ஒரு அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர் இளையராஜா சார் அவர்கள் எப்போ இந்த சிம்பனி எழுதி இது லண்டனில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், இது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே சிஎம் அவர்கள் இளையராஜா ஸ்டுடியோவுக்கு போய் அவரை வாழ்த்தினார். அது மட்டும் இல்லை, இந்த ரெக்கார்டிங் அவர் முடிச்சுட்டு வந்த பிறகு அவருக்கு ஏர்போர்ட்லேயே அரச மரியாதையுடன் வரவேற்று அவருக்கு பெரிய கௌரவம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாபெரும் விழா, அந்த ஒரு எளிய பிரம்மாண்ட மனிதனுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தி இந்த மாதிரி அங்கே சம்பனி வாசித்தவங்களே இங்கே அரசு செலவில் இங்கே கொண்டு நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் விருந்து அளித்திருக்காரு. அவருக்கு உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும்
சிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி டெபுட்டி சிஎம் உதய அவர்களே, சுவாமிநாதன் அவர்களே, சீஃப் செக்ரட்டரி அவர்களே, என்னுடைய கலையோக அண்ணா கமல்ஹாசன் அவர்களே, நான் அதிசய மனிதர்களை நான் வந்து புராணத்தில் படிச்சிருக்கேன், இதிகாசத்தில் படிச்சிருக்கேன். அது நான் கண்ணாலே பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்களே, இங்கே வந்திருக்கும் அரசியல் நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ப்ரெஸ் மீடியா நண்பர்களே, என்னை வாழ வைக்கும் தேவான தமிழக மக்களே, இங்கே நான் சாமியான் கூப்பிட்ட இளையராஜா அவர்களை வந்து இவரை பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம். ஆனால் ஒரு நேரம் கருதி சிஎம் அவர்களுடைய நேரம் அது ரொம்ப நான் எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக சில விஷயங்கள் மட்டும் இளையராஜா, அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்பில் வந்து அவருடைய இசை, அவருடைய பேர் ஊறி போயிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் அடித்தாலும் எப்படி நீங்கள் பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்கள். ஒரு 70s 80s 90s வந்து ஒரு போட்ட பெட்டுகள், ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு 2-3 பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். இப்போ கூலியில் கூட 2 பாட்டு வந்து நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அவர் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனாக வந்து பெரிய மாமனிதனாக நான் வந்து அவரை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அவர் மேலே ரொம்ப கௌரவம். ஒரு 1600 படங்கள், 800 பாட்டுகள், 1500 பாடல் பாடியிருக்காரு, 508 பாடு எழுதியிருக்காரு. 50 வருஷம், இது சாதாரண விஷயமா என்ன? சரி, அவரை வந்துட்டு நான் பல விதங்களில் 50 வருஷத்தில் வந்து பல நேரங்களை சந்திச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்த 74 வந்து ஜிகே வெங்கடேஷ் கிட்ட ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அந்த ஸ்டுடியோ ரவுண்ட் போகும்போது பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு பையன் அதிர்ஷ்டிங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் புவனாவரி கேள்விக்குறியில் வந்துட்டு ஒரு இளைஞன் இளையராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்ல க்ளீன் ஷேவ் பண்ணி அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேஷ்டி ஜுப்பா போட்டு ருத்ராட்சை போட்டு முடியெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து பொட்டோடு இருக்காங்க. ஒரு பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன். இது என்ன சாமியான்னு சொன்னேன். இதுதான் சாமி ஒரிஜினல்னு சொன்னாங்க. அப்போலேருந்து அவர் எப்போவுமே சாமியான்னு நான் கூப்பிடுறேன். அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி பஞ்சுவரணாசம் கூட வந்து ஒரு படத்துக்கு வந்து நான் வந்து கம்போசிங் போயிருந்தேன் ஷூட்டிங்கில். அப்படி போயிருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து ராகங்கள் அப்படி வருது, ஜஸ்ட்டு 6 மணியை தொட்டு அப்படியே கொட்டுறாங்க. அதாவது அந்த பழைய காலத்தில் வந்து பட்டிக்காட்டில் வந்துட்டு அந்த நெல் குவியல் இருக்கும். அது வந்து ஒருத்தர் அளந்து கொடுப்பான், இன்னொருத்தர் தள்ளி கொடுத்துட்ருப்பான். அளந்து கொடுக்குறவன் வந்து தள்ளி கொடுக்க பற்றி பார்க்கவே மாட்டான். அந்த மாதிரி அந்த ராகங்களோட ராசியை வந்து அந்த ராக சரஸ்வதி ராக தேவி இந்த ராக தேவனுக்கு அப்படியே தள்ளி கொடுப்பான். இவர் அப்படியே அந்த ஹார்மோனியமில் அப்படியே அள்ளி கொடுக்குறார். அந்த மாதிரி ஒரு இது சில விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நேரம் கருது ஒரு வாட்டி எனக்கு வந்து வாங்க ரஜினி உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன சமாச்சாரம் சொல்லி போனால், இந்த மாதிரி ரஜினி உங்களுக்கு தெரியும், நம்ம பாவதார் அண்ணா வந்து அவர் மறைஞ்சிட்டார், இன்னொரு பாஸ்கர், இன்னொரு அமரன், கங்கேபரன் வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான், மியூசிக் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான். நான் பாஸ்கர் கொஞ்சம் செட்டில் பண்ணணும், நீங்கள் ஒரு படம் பண்ணணும் சொன்னாங்க. சரி சாமி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்தேன். பஞ்சவர்ணாச்சலம் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி ராஜாதி ராஜா படம் திங்க இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தரராஜன் ஒரு பெக்யூலர் டைரக்டர், பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு, பட் சீனெல்லாம் இருக்காது அவர்கிட்ட. அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு என்னடா இது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட்டு படத்தை பற்றியே பேச மாட்டார், வேறு விஷயந்தான் அவர் பேசுவார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு. அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொந்த காரியமாக போயிருந்தாங்க. ராஜாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டு, சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, படம் எப்படி வரும்னு தெரியாது, இந்த மாதிரி பாஸ்கர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரித்தார். சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கலை, எனக்கு தெரியாது, நீங்கள் படம் பண்ணுங்க, இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் 6 மணியும் தொட மாட்டேன், பாட மாட்டேன்னு சொன்னாங்க. அங்கே யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க, இவர் தான் சாட்சி. எனக்கு டக்குன்னு அடிச்சது. இது சொல்கிறது செய்கிற ஆள் அவர். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் சொல்லலை சாமி, அந்த மூகாமிகா அந்த தாய் சொல்ல வைக்கிறா, நான் சொன்னேன், அவ்வளோதான், நீங்கள் போங்க. எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு. ஓ என்னையா இது? அதுக்கு போய் ஊட்டியில் போகிறேன். ஒரு பாஸ்கர் மார்னிங் வந்து அப்படியே வந்து காதில், ரஜினி நல்ல மழை, இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, இந்த 2 நாள் மழை, மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி
எனக்கு 25 வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நானே மென்டலி முடிவு பண்ணியிருந்தேன். நோ அப்படின்னு சொல்லி ஒரு 10 எக்ஸிபிட்டர்ஸ் 10 சென்டரில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட படம் சரியாக ஓலைன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்ளி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன். நான் படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளி என்ன ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ். எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, சரண்டர் சொன்னால் அதெல்லாம் பலிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து இளையராஜா, சாரி கமல், ரஜினிகாந்த், விஜயகாந்த், ராமராஜன், முரளி, மோகன் எல்லாருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்ல, அது உண்மையிலே கமல்ஹாசனுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், அது சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன். கமலுக்கு தான் அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. இது ஒன்றும் இல்லைங்க, வீதியில் மான் போல் வந்தவனை யார் அடித்தாரோ உன்னை யார் அடித்தார், அவர் மட்டும் பாட்டுவங்க 1000 பேர் அப்படியே கண்ணில் அழுதுருவீங்க. ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு. சரி, அந்த மாதிரி வந்து இளையராஜா வந்து அந்த மாதிரி ஒரு கொடிக்கட்டி பிறந்தார். பட் ஒன்றுங்க, ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸோட அருமை தெரியாது. அப்பப்போ ஃபெயிலியர் வரணும். ஃபெயிலியர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும். ஸ்ப்ரீ பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட் அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்பட வர்றாங்க. வந்த உடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க. அவருக்கு போய்ட்டு வந்து கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், திஸ்திங் அவங்க எல்லாம் போகிறாங்க, ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த். பட் அவரை பற்றி அவர் எந்த கவலையும் படல. டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி 6 மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது. அந்த ஹார்மோனியம் வாசிச்சுட்டே இருந்தது, ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டே இருந்தது. அது வந்து திடீர்னு சொல்லி பாஸ்கர் காலமானார். திடீர்னு சொல்லி அவர் உசிராக நேசித்த ஒரு மனைவி ஜீவா அவங்க காலமானார். அதுக்கப்புறம் பவதாரணி, ஒரே டாக்டர்னால் அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிரியம். சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க, டாக்டர் வந்து கரெக்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க. அந்த ஹார்மோனியம் வாசிட்டே இருக்கும். 6:30 மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டூடியோக்கு. எந்த ஸ்தலமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேறு. இங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை, இசை உலகத்தில் அவர் இருக்கார். அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாத் ஸ்டூடியோவில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு, எத்தனை டைரக்டர்ஸை எழுந்திருக்காரு. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தியேட்டரை வந்து வாங்கி ரெக்கார்டு தியேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததோ அந்த பக்கமே இளையராஜா போர்டு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரொடியூசர்கிட்ட ஒரு பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க திடீர்னு கையை விரிச்சுட்டாங்க. எந்த பணமும் இல்லை, உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விட மாட்டார். கோர்ட்டுக்கு போனார், ஜெயிச்சார். எல்லா ரைட்ஸ், எல்லா ராயல்ட்டி இவருக்கு தான். அவருக்கு தலைமை திஸ்திக்கு இல்லாமல் எந்த டிவிலையோ, எந்த ரேடியோவில், எந்த படத்துலேயோ, எங்கேயோ கச்சேரி கான்சர்ட்டில் பாடக்கூடாதுன்னு சொல்லி 9 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க 6 மணி. சாமி சாரி, இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு, உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பைலா எல்லாருக்கும் ஒன்று தானே, என்ன இருக்கோ இது பண்ணுங்க. எஸ்பிபி வந்து டெஃபினட்டாக பாட மாட்டான், நிறுத்திடுவான். அப்படியே எஸ்பி கோச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய நண்பனே கிடையாது. அது பாடிட்டு இங்கே வந்து என்னை பார்க்குறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி எஸ்பிபிக்கு வந்து அங்கே பாடிட்டுருக்காங்க. நியூஸ் போகுது. அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் இளையராஜா பாட மாட்டேன், வேறு மியூசிக் டைரக்டர் பாட மாட்டேன்னு நிறுத்திட்டு சென்னை வந்தோடனே அவங்க பார்த்தாங்க. 2 பேர் அந்த இண்டஸ்ட்ரி இழந்தது. ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்னொன்று விவேக். இது 2 பேர் இடத்தையும் யாராலும் நிரப்பவே முடியாது. அந்த கோவிடில் வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர், பொண்டாட்டுக்கு சிந்தாத கண்ணீர், டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர், நண்பனுக்காக கண்ணீர் சிந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ச்சை வந்தது, ஒரு டிபேட். ஒரு பாட்டு வெட்டு ஆகணும்னு சொன்னால் மெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு. ஃபுல் டிபேட், வாக்விவாதங்கள். டிபேட் இருக்கணும், வாக்விவாதம் நடக்கணும், கருத்தை வச்சு நடக்கணும், அப்படியே தனி மத தாக்குதல் இருக்கக்கூடாது. அது என்னுடைய அன்பு. அது இது. ஸோ இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அப்போ தான் இளையராஜா மீடியா கிட்டே வந்தாங்க.
பண்ணிக்கும் போது சார் இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்படியா அது எல்லாம் நமக்கு தெரியாது. சரியாக வந்துட்டு 2 நாள் வந்துட்டு 2000-3000 பேஜஸ்க்கு வந்து நான் சிம்ஃபனி எழுதியிருக்கேன், இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிம்ஃபனி யாருமே இது வரைக்கும் எழுதுதில்லை பண்ணது. இந்த இளையராஜாக்கு இல்லாத திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் சொல்லியிருந்தா ஒத்துட்டுப்பீங்களா? கேட்குறோம், பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு சொல்கிறார், இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது, அதுக்கு மீறி நின்னவனா 82 இயர்ஸ் இன்னும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது இளையராஜா, இன்க்ரெடிபிள் இளையராஜா. ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்டர், லாங் லிவ். ஒன்றும் இல்லைங்க, நல்ல நீதி நியாயம் உண்மையாக கடினமாக உழைச்சா எல்லாமே உன் பின்னால் வரும். நீ அதுக்கு பின்னாலே போகவே முடியாது. லீட் அ ரைச்சியஸ் லைஃப், ஒர்க் ஹார்ட், எவ்ரிதிங் வில் கம் ஆஃப்டர் யூ. நீ நாட் கோ ஆஃப்டர் எனிதிங். அந்த மியூசிக் இருக்கிற பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சும்மா ஒரு 4 வரி பாடினாங்க. அந்த 4 வரியும் ஒன்று தான், நான் இவ்வளோ பேசினதும் ஒன்று தான். அதுதான் அந்த மியூசிக்கோட பவர். அதுக்கு அரசன் ராஜா அவர்கள் என்றும் என்றும் நல்லா இருக்கணும். நீங்கள் நண்பர், உங்கள் கூட அத்தனை வருஷங்கள் அத்தனை வந்து நடந்திருக்கு. நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். தயவு செஞ்சு உங்கள் ஆடியோ பயோகிராஃபி, உங்கள் சுயசரிதியை வந்து படமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். நாம் எல்லோரும் பார்க்குறதுக்கு அவலாக இருக்கும். என்னை விட்டால் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். தன் நண்பருக்காக இங்கு சிறப்புரையாற்றிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜா சாரின் இசையும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் பாராட்டு விழாவினுடைய நாயகர் இசைஞானி இளையராஜா அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நண்பர் கலைஞானி திரு கமல்ஹாசன் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் மு.பே. சாமிநாதன் அவர்களே, வருகை தந்துள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, மாண்புமை நீதி அரசர்களே, சான்றோர் பெருமக்களே, திரைப்படத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, சகோதரர்களே, சிம்பொலி வழங்கிய இசைக்கலைஞர்களே, இசைஞானியினுடைய ரசிக பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ராஜாதி ராஜன் இந்த ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நீ ராஜா. இசை என்னும் தேனை உலகத்துக்கே தரும் இந்த தேனீக்காரரை பாராட்ட புகழ நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர். அதனால்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பாராட்டு விழாவை, அவரை கொண்டாடும் விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். பாராட்டும் புகழும் ராஜா அவர்களுக்கு புதுசா கிடையாது.
நிச்சயமா சொல்றேன், இசைஞானி அவர்களை பாராட்டுறதுல நாம தான் பெருமை அடைகிறோம். இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது திரையுலக பயணத்தை தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் சொல்லணும்னா நம்முடைய இதயங்களை ஆள தொடங்கி அரை நூற்றாண்டு காலமாகுது. திரைப்பயணத்தில் பொன்விழா கண்டிருக்கக்கூடிய சிம்பொலி சிகரம் தொட்ட தோழர் தமிழர் இளையராஜா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பில் உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ணைபுரத்திலிருந்து புறப்பட்டு இந்த மனிதர் திறமையும் உழைப்பும் இருந்தா எப்பேற்பட்ட உயரங்களையும் அடையலாம்னு எல்லா மனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் ராஜாவோட பாடல்களை முணுமுணுக்காத உதடுகளே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. ராஜாவோட பாடல்களை மனதில் ஏற்றி தங்களுடைய இன்ப துன்பங்களை பொருத்தி பார்க்காத மனிதர்களே இருக்க முடியாது. இளையராஜா அவர்களின் இசை தாயாக தாலாட்டுகிறது, காதலின் உணர்வுகளை போற்றுகிறது, வெற்றி பயணத்துக்கு ஊக்கமளிக்கிறது, வழிகளை ஆற்றுகிறது. உண்மையில சொல்லணும்னா இவர் இளையராஜா மட்டுமல்ல, இணையற்ற ராஜா. ஒரு ராஜா இருந்தா அவருக்குன்னு நாடு இருக்கும், மக்கள் இருப்பாங்க, எல்லைகள் இருக்கும். ஆனா இந்த ராஜா மொழிகளை கடந்தவர், நாடுகளை கடந்தவர், எல்லைகளை கடந்தவர், எல்லா மக்களுக்கும் ஆனவர். திரை இசையை கடந்த இளையராஜா அவர்களின் இசை அவரது திறனை, அவரது வீச்சை, அவரது ஆற்றலை, அவருடைய ஆழத்தை, அவருடைய உயரத்தை எடுத்து சொல்லும். இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன். இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றிணையும் புறநானூறும் குறுந்தொகையும் ஐங்குறுநூறும் 18 பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடம் ஆகியிருக்கும் என்று எழுதியிருந்தார். இசைஞானி அவர்களே, நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கையை வைக்கிறேன். சங்க தமிழுக்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க. ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இசை ஆளுமையும் தமிழ் புலமையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும். ஏற்கனவே தமிழ் நெஞ்சங்கள்ல சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மூலமா, உங்க இசை மூலமா தமிழ்ச்சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும். ஏனென்றால் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. அந்த நம்பிக்கையோட இந்த கோரிக்கை வைக்கிறேன். இசையால் நம் நெஞ்சங்களை ஆளும் இளையராஜா அவர்களுக்கு எத்தனையோ புகழ் மகுடங்கள், பாராட்டு மாலைகள், பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பட்டங்கள் இருந்தாலும் அவருக்கென, அவருடைய ஆற்றலுக்கென பொருந்தி அவருடைய என்றைக்கும் பயணிக்கிற பட்டம்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வழங்கிய இசைஞானி பட்டம். அது பட்டமா இல்ல பெயராவே நிலைச்சிடுச்சு. இசைஞானி அவர்களின் உயரங்களை பார்த்து பெருமைப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள்
இசைஞானி அவர்கள் வழங்கின மரியாதை யாரும் யாருக்கும் தராத மரியாதை. வரலாற்றில் எத்தனையோ மாமனிதர்கள் ஒரே பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனா யாரும் இன்னொருத்தருக்காக தன்னுடைய பிறந்த நாளை மாத்திட்டது கிடையாது. ஆனால் இசைஞானி அவர்கள் தலைவர் கலைஞருக்காக தன்னுடைய பிறந்த நாளை ஜூன் 2ஆம் நாளாக மாத்திக்கிட்டார். அந்த வகையில் உள்ளத்திலேயும் ராஜாவாக உயர்ந்து நிற்கிறார் இசைஞானி அவர்கள். தமிழாலும் இசையாலும் உயர்ந்து கலைஞருக்கும் இசைஞானிக்கும் இருந்த நட்பு தனிப்பட்ட முறையில் என்னால் மறக்க முடியாத நிகழ்வுனா, என்னுடைய மகள் செந்தாமரை அவருடைய நாட்டிய அரங்கேற்றத்தில் இளையராஜா அவர்கள் பங்கேற்று வாழ்த்தினார். அந்த நட்போடு அவர் லண்டன்ல சிம்போனி அரங்கேற்றம் பண்ண போறாருன்னு செய்தி வந்த உடனே அவருடைய வீட்டுக்கு முதல் ஆளா சென்று என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்தேன். ராஜா அவர்களும் சிம்போனி சாதனையை நிறைவேற்றின வெற்றி களிப்போடு என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தார். இந்த அன்புக்கு நான் என்றைக்கும் கட்டுப்பட்டவன், கடமைப்பட்டவன். அந்த அன்போடு சொல்றேன், இது இசைஞானி இளையராஜாவுக்காக நடத்தக்கூடிய பாராட்டு விழா மட்டுமல்ல, உங்களுக்கு நாங்க எல்லோரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா. இப்படிப்பட்ட விழாவை, இந்த சிறப்பான விழாவில் ஒரு அறிவிப்பை வெளியிடாம நான் இருக்க முடியுமா? இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பேரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு மட்டுமல்ல, ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன். நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த மகுடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான். அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது நிச்சயம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்களுக்கும் செய்தித்துறையினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இசைஞானிக்காக இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு செய்த அன்பு நண்பர்கள், என்னுடைய மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், அதேபோல் கலைஞானி திரு கமலஹாசன் அவர்களுக்கும், கலையுலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும், தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும், நிறைவாக இங்கு மட்டுமல்ல தொலைக்காட்சி மூலமாகவும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த அரங்கத்தில் இசைஞானி அவருடைய இசையை கேட்டு மயங்கி இருக்கக்கூடிய எல்லோருடைய உணர்வுகளை அவருடைய பாடல் வரிகளிலே சொல்லணும்னா, ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே, இசைஞானி அவர்களே, உங்கள் பயணம் இன்னும் பல்லாண்டு காலம் தொடர வேண்டும், தொடர வேண்டும். தமிழ் மக்களின் சார்பில் வாழ்த்துகிறேன். வாழ்க இளையராஜா, வாழ்க இசைராஜா. நன்றி, வணக்கம். சிம்பனி சிகரம் இசையின் அரசனுக்கு மட்டுமல்ல, அவரை வியக்கும் உலகில் உள்ள அனைத்து இசை ரசிகர்களுக்காகவும் இந்த பாராட்டு விழாவினை எடுத்து விழா தலைமையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. 50 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நம்முடன் தன் இசையால் இருக்கும் இசைஞானிக்கு நாம் என்ன கைமாறு செய்வது தெரியாது. ஒன்றை செய்வோம், ராஜா சாரை நமக்கு எந்த அளவிற்கு பிடிக்கும் என்பதை நம் கைத்தட்டல்கள் மூலம் இப்போது காட்டலாம். தமிழ்நாடு அரசின் பாராட்டு விழாவில் இசைஞானி மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிம்பனி சிகரம் இளையராஜா அவர்களை ஏற்புரைக்கு அன்புடன் அழைக்கிறோம்.
உலகிலே இதுவரை தோன்றிய கம்போசர்கள், இசையமைப்பாளர்கள், இந்தியாவிலே தோன்றிய இசையமைப்பாளர்கள், உலக அனைத்தும் தோன்றக்கூடிய மாமேதைகள், தோன்றியிருந்த மாமேதைகள் யாருக்கும் ஒரு அரசு பாராட்டு விழா நடத்தியதில்லை. இசை உலக சரித்திரத்திலேயே முதலாவது முறையாக ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறது தமிழக அரசு தான். தமிழக மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் சிம்பனிக்கு போகிறேன், அடுத்த நாள் போகிறேன் என்றால் முதல் நாளே வந்திருந்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார். அதேபோல் அங்கே லண்டனிலே இசை அரங்கேற்றம் செய்துவிட்டு அடுத்த நாள் ஃப்ளைட்டில் உடனே நான் திரும்பி வரேன். திரும்பி வரும்பொழுது ஃபோன்லேயே வந்து அங்கே ஸ்ரீராம தொடர்பு கொண்டு அரசு மரியாதையுடன் அவரை வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று ஸ்ரீராம் வந்து எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்று எனக்கு செய்தி வந்தது என்று சொல்லுகிறார். என்னால் நம்ப முடியவில்லை. இங்கே வந்து பார்த்தால் அமைச்சர் பெருமக்கள், அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். கையில் மலர் செண்டுடன் காத்திருக்கிறார்கள், என்னை வரவேற்கிறார்கள். அரசு மரியாதையுடன் உங்களை வரவேற்க வேண்டும் என்று முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லி, என்னால் என்னவென்று சொல்லுவது, வழி அனுப்பி வைத்துவிட்டு வரவேற்கவும் செய்து இன்று பாராட்டு விழாவும் நடத்துகிறார்கள். என்னால் நம்பவே முடியும். என்னால் இன்னும் நம்பலை. நான் எனக்கு இது இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா, நான் பேசுகிறேன்னா அப்படிங்கிறத இது தெரியல. என்மேல் அவ்வளவு அன்பு வைப்பதற்கு என்ன காரணம்? இந்த இசைதானா? என்மேல் அவ்வளவு அன்பு, அப்பா வைத்த அன்பு, இசைஞானி என்பதே எனக்கு பேராகிவிட்டது. அவர் வெறுமனே வந்து காரைக்குடியில் நடந்த பாராட்டு விழாவில் எனக்கு அங்கே ஒரு பாராட்டு விழா நடந்தது. கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பேச தலைமை ஏற்று நடத்துகிறார் அந்த கூட்டத்தை. அதில் வந்தவர் நான் அறிந்த அளவில் மேடையில் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். நான் வரும் வழியில் அவர் எழுதிய புத்தகத்தை படித்தேன். அவர் எழுதிய 2 நூல்களை வெட்ட வழியில் கொட்டி கிடக்குது, சங்கீத கனவுகள் என்ற 2 புத்தகத்தையும் காரிலே வரும்பொழுதே படித்து விட்டு வந்து, நான் அவரை அறிந்த வரையில் அவர் எழுதிய புத்தகத்தையும் படித்து கொண்டு வந்தேன். அவருக்கு இந்த மேடையிலே ஒரு பட்டத்தை வழங்க இருக்கிறேன், இசை ஞானி என்ற பட்டத்தை வழங்குகிறேன் என்று சொன்னார். அவர் பாராட்டு விழா, அதே பாராட்டு விழா கலைஞருடைய தவ புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார்கள், எனக்கு நடத்துகிறார்கள். அது அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை. இது ஒரு சரித்திரத்தில், இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது. நீங்கள் கேட்டீர்கள், சிம்பனி இசையை கேட்டீர்கள். உங்களுக்கெல்லாம் உங்கள் மனதிலே என்ன தோன்றி இருக்குமோ என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஒரு இசையை அவ்வளவு வாத்தியங்களும் வாசிக்கக்கூடிய இசை என்னுடைய கற்பனையிலேயே தோன்றி, அந்த கற்பனையை எழுத்து மூலமாக எழுதி அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் எழுதிய நோட்ஸை தான் அவர்கள் வாசித்தார்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் எனது எண்ணத்திலே தோன்றிய கற்பனை வரி வடிவமாக எழுதி, அந்த 87 பேருக்கும் எழுதி, தனித்தனியாக எழுதி மொத்தமாக வாசித்த இசைதான் அந்த சிம்பனி. இந்த சிம்பனி எழுதுவதற்கு நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சென்றது. என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை. என்னுடைய குழந்தைகளுக்குடைய நேரத்தை செலவழித்திருந்தால் இந்த சிம்பனியை எழுதியிருக்க முடியாது. இதே போல நீங்கள் விரும்பி கேட்கின்ற அத்தனை பாடல்களையும் நான் கம்போஸ் செய்திருக்க முடியாது. அதனால் இங்கே நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது முதலாவதாக என்னுடைய குழந்தைகளுக்கு. என்னை பொறுத்து கொண்டு கார்த்திக் ராஜா, இவன் போயிட்டானா,
உங்கள் இருவருக்கும் நீங்கள் உங்களோட செலவழிக்க வேண்டிய நேரம் தான் அங்கே வந்து சிம்பனியாக இசையாக வெளியில் வந்திருக்கு. அதை வந்து நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். உங்களோட எங்கள் டாடி நீங்கள் எங்களுக்காக நேரம் செலவிடலைன்னு சொல்லி நீங்கள் இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. இது உங்களுக்கும் வயசாகிடுச்சு, உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது. அதை இந்த இசை எழுதும் பொழுது எனக்கு இருந்த அதாவது கட்டுப்பாடுகள் எனக்கு இருந்த இக்கட்டான நிலைமைகள் என்னென்ன என்றால், நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன், கிராமிய இசை சாயல் வரக்கூடாது. அதற்கப்புறம் திரைப்பட இசையில் எவ்வளவோ அமைத்திருக்கிறேன், அந்த சாயல் வரக்கூடாது. திரைப்படங்களில் வருகின்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கினுடைய சாயலும் வரக்கூடாது. நான் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் என்ற அந்த அடையாளமும் வரக்கூடாது. நான் ஒரு இந்தியன் என்ற சாயலும் வரக்கூடாது. உலகத்தில் அத்தனை கம்போசர்களும் செய்த இசையை கேட்டிருந்தேன் அல்லவா, அதனுடைய தாக்கமும் வரக்கூடாது. அவர்களைப் போல் நான் எழுதிவிட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததை மீறி 35 நாட்களில் இந்த சிம்பனியை நீங்கள் கேட்ட அந்த சிம்பனி உங்கள் மனதில் என்னென்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை பேர் அழுதிருப்பீர்கள் என்பது நன்றாக தெரியும். எனது சகோதரர் கமலஹாசன் அவர்கள் சொன்னார், கர்ச்சீஃப் கொண்டு வந்தான் என்று சொன்னார். அந்த கர்ச்சீஃப் அழுததுக்கு சாட்சி இவர், கண்ணீருக்கு சாட்சி. இது மாதிரி ஒரு விழா என் மனதில், அதாவது ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்று சொல்லுது நமது முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பாராட்டு விழாவை. என்னுடைய போஸ்டர் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மனசெல்லாம் ஒரே நிகழ்ச்சி. இந்த பாராட்டு விழாவுக்கும் நான் வந்து சம்மதிக்கிறவன் இல்லை. அவரை திரும்பி வந்தவுடனே வீட்டிற்கு சென்று அவரை கண்டால், அவர் சாதாரணமாக ஸ்டாலின் அவர்கள் கேட்டார், ஒரு பாராட்டு விழா நடத்தி விடலாமா அரசு சார்பில் அப்படின்னாரு. நீங்கள் நடத்துகிறதா இருந்தால் அதே சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இங்கே வந்து நம்ம மக்களுக்கு அதை காட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியே பண்ணிடலாம். ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டாரு. இது ப்ராக்டிக்கலாக எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது, 87 பேரை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் ஸ்ரீராம் பட்ட அவஸ்தை, அந்த ஆர்கெஸ்ட்ரானுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பீட்டர் இங்கே தான் இருப்பார், நான் பேசுகிறேன் கேட்டுட்டு இருப்பார். அவரை போட்டு படுத்தின பாட்டில் வந்து அவர் வந்து, அதுவும் அரசு சார்பில் வந்த அவர்கள், சண்முகம் அவர்கள், மற்ற அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களை வந்து எதுக்குமே எந்த ஒரு இது அவங்க போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்து அது பண்ணு இது பண்ணு சொல்லி லாஸ்ட் மினிட் வரைக்கும் டார்ச்சர். அவங்க வந்து இங்கே இறங்கினது பெரிய சாதனை செய்த ஸ்ரீராம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறோம். ஸ்ரீராம் ப்ளீஸ் எந்திரிங்க. அவரால் தான் இதை சாதிக்க முடிந்தது. அதோடு இது எப்படி எனக்கு வார்த்தையே வரல, உங்களை நினைச்சு ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்கிறது, நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பது எனக்கு பிடிபடவே மாட்டேங்கிறது. எதற்காக என்பதில் சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். எனக்கு அந்த என்னால் முடியலை. இந்த மகிழ்ச்சி தான். வேற ஏதாவது என்ன பேசணுங்கிறதே போயிடுச்சு பாருங்க. அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு. அவர் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. நம்ம பண்ணதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கேருந்து மாறினீங்க, இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபா
சொல்லவா? சொல்லிடவா? மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம். ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னாரு. அதை சொல்ல போகிறேன்னு, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நன்றி நன்றி நன்றி. விஜிபியில் வந்து நம்ம ஜானி கம்போசிங், நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திர சார் வந்தாங்க. இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்னன்னு. பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்கு. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்போ சொல்கிறார், ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு. மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி. அண்ணா பெரிய லவ், பெரிய லவ், அதுதான் இந்த பாட்டெல்லாம். சொல்லுங்க சார். அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். அப்புறம் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டு போறாரு. எப்படியோ உங்களுக்கு இந்த மேடையிலே முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார். அதற்கு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன். இந்த அரங்கத்திலே இவ்வளவு பேர் தான் இந்த இசையை கேட்க முடிந்தது. எனக்கு நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் உண்டு. ஏனென்றால் இதை நீங்கள் இந்த 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 இசையை வேறு எங்காவது கேட்டிருக்கிறீர்களா? எங்கேயாவது கேட்டிருக்க முடியுமா? இந்த இன்பத்தை நேரடியாக கேட்டால்தான், இதை ரெக்கார்ட் செய்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அது இந்த இந்த உணர்வை நமக்கு கொண்டு வராது. 87 பேரும் ஒரே நோக்கத்தோடு ஒரே கவனத்தோடு அந்த இசையை எப்படி பிரசன்ட் பண்ணுவது என்பதிலேயே அவர்கள் கவனமெல்லாம் இருக்க போய்த்தான் இந்த இசை இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. எல்லோருடைய கவனமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருக்கிறது. மற்றபடி மற்ற இசைகளுக்கெல்லாம் அந்த விஷயமே கிடையாது. 87 பேர் எங்கேயாவது திரும்பி பார்த்தாங்களா? யாரையாவது பார்த்தாங்களா? ஒருத்தராவது? அவர்களுடைய வாத்தியம், அவர்கள் முன்னால் இருந்தக்கூடிய இசை குறிப்புகள், அதைத்தான் வாசித்தார்கள். இந்த இசையை நேரடியாக கேட்கும் பொழுது தான் நம்முடைய உள்ளமெல்லாம் கரைகிறது, நம்முடைய கண்களிலிருந்து நீர் கசிகிறது, நம்முடைய உயிரை போய் அது ஆட்டுகிறது. இது சினிமா பாடல்களிலேயே நடந்தாலும் கூட இந்த மாதிரி உயர்ந்த இசையை கண்டுகொள்ளாமல் நாம் எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? உயர்ந்த விஷயங்களை கண்டுகொண்டு அதை பற்றி கொண்டு மேலே போவதை விட்டுவிட்டு பல விஷயங்களில் நம் கவனத்தை சிதறடித்து விட்டு நம்மளது சக்தியெல்லாம் வீணாகிறது, அதை சிதறடிக்கிறத காரணத்தினால். அதனால் இந்த இசையை நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய மைதானத்திலே இதே இசை கலைஞர்களை கொண்டு அவர்களுக்கு இந்த சிம்பனியை நான் நடத்தி காட்டுவேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். அதற்கு தமிழக முதல்வர் என்னென்ன உதவிகள் எனக்கு தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லிவிட்டேன். அவரிடம் கேட்கவில்லை. கண்டிப்பாக என் மீது இருக்கும் அன்பிலே அவர் கண்டிப்பாக அதை செய்வார். அந்த நாள் விரைவில் வரும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு இது நன்றி 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 சொல்ல வார்த்தை இல்லையே. கோடி
கோடான கோடி ரசிகர்களின் சார்பாக இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் கைத்தட்டல்கள் மூலம் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். தமிழ் சமூகத்தின் இசை ஆளுமை எங்கள் சொத்து. இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாராட்டு விழாவை நடத்துகிறார்கள். திரு ஸ்ரீராம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த இனிய தருணத்தில் லண்டனில் நம் இசைஞானி இளையராஜா அரங்கேற்றிய நம்பர் 1 வாலியன் சிம்பனி